வெல்கம் டு கேஎம்சி ரூஃபிங். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சைட்டு திருப்பூர் மாவட்டம் அவினாசிக்கு பக்கத்தில் சேவூர் அப்படிங்கிற கிராமத்தில் பழைய ஓட்டு வீடை பிரிச்சுட்டு ரெனோவேட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான முறையில் சவுண்டும் ஹீட்டும் வராத வகையில் பார்த்திங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் வந்து உள்ள ஃபால் சீலிங் கிளே டைலை வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூஃபிங் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி 30 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம். இதோட பர்பஸே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே போடக்கூடிய ரூஃபிங் வந்து கான்கிரீட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டுங்க இந்த வீடியோ. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண மறக்காமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட ஃபோட்டோ பார்க்கணும், டெஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபிங் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபோட்டோவும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வீட்டோட கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா ரமேஷ், அவரோட சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கஸ்டமர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி வேலை செஞ்சோம், எந்த மாதிரி ஒழுக்கமான முறையில் நடந்துக்கிட்டோம், சரியான மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தணுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த ரிவ்யூவை நீங்கள் இந்த வீடியோ வகையில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா ஓட சூப்பராக கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் பார்த்த வகையிலே பார்த்தீங்கன்னா எடுத்த வீடியோ இத்தனை வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஒர்க்குன்னு நான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக கஸ்டமர் ரிவ்யூ பாருங்கள். ஹாய், என் பேர் தினேஷ். நாங்கள் வந்து அவினாசி பக்கத்தில் சேவூருங்கிற கிராமத்தில் வந்து வீடு கட்டியிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு பழைய வீடு இருந்தது. பழைய வீடை வந்து நாங்கள் ஆல்டர் பண்ணணும்னு பார்க்கும்போது யூடியூப்பில் நிறைய ஐடியாஸ் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சர்ச் பண்ணுறப்போ வந்து எங்களுக்கு ரூஃபிங்க்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனாக வந்து கேஎம்சி ரூஃபிங்லேருந்து எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது. ஸோ ஏன்னா எங்களோட வால்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய செவரு இருந்தது, மண் செவரு அப்படியே தான் வச்சுருக்கோம். ஸோ அதை அப்படியே நாங்கள் வந்து ஹைட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் போட்டுட்டு அது கீழே வந்து நாங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணிட்டு அப்புறம் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணோம் ஃபோன் நம்பர் வச்சு. ஸோ அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு கொட்டேஷன் கொடுத்தாங்க. ப்ரைஸ் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருந்தது. பட் தென் ஸ்டில் குவாலிட்டி ஆஃப் த ஒர்க் பார்க்கணுங்கிறக்காக நாங்கள் வந்து இவங்ககிட்டயே வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ கன்சிடர் பண்ணிவிட்டு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து ஒர்க் வந்து ஒரு 5 to 6 டேஸில் முடிச்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன மாதிரியே வந்து அவங்க கம்ப்ளீட்டாக ஒர்க்கை வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. அண்ட் வெரி சாட்டிஸ்ஃபேக்ட்ரி. 100% எவ்ரிதிங் வாஸ் வெரி பர்ஃபெக்ட். அண்ட் லுக்ஸ் வைஸ் பார்த்தாலும் ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப ஏஸ்தட்டிக்காக நல்லா கொண்டு வந்தாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சீலிங் ஹைட் வந்து கிட்டத்தட்ட 12 அடி மாதிரி வச்சு போட்டோம். ஸோ வச்சு போடும்போது பார்த்திங்கன்னா ஹீட் வந்து சுத்தமாக உள்ள ஹீட் கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நாங்கள் ஓடு தான் இருந்தது எங்கள் வீட்டில். ஸோ ஓடு வந்து பார்த்திங்கன்னா கோம்பை வந்து ஒரு 10 அடியில் இருந்தது. சைடில் பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 7 அடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது ரொம்பவே ஹீட் டெசிபேஷன் உள்ளே வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹைட் வச்சு போடும்போது சுத்தமாக ஹீட் கிடையாது. அண்ட் டபுள் லேயர் வந்தது. மேலே வந்து ஸ்டோன் கோட்டட் ரூஃப், கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடு வந்து ஃபால் சீலிங் மாதிரி வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே ஹீட்டும் கிடையாது. ஸோ ரொம்பவே வந்து கூலிங்காகவும் இருக்குது. வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப சில் அண்ட் உள்ளே வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கேஎம்சி ரூஃபிங்க்கு ரொம்ப தேங்க்யூ சொல்கிறோம். ஏன்னா வந்து ஒர்க்கை வந்து இந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட நாங்கள் மொத்த வீடுமே பார்த்திங்கன்னா ஒரு 2.5 months வந்து முடிக்கிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரம் டே 1 நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அவங்களோட இன்புட்ஸ் கேட்டு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஒர்க்கும் வந்து ஒரே ஃப்ளோவாக கரெக்டாக வந்து எல்லாம் செட் ஆகி வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ கேஎம்சி ரூஃபிங். இப்போ நீங்கள் கஸ்டமர் ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. அண்ணா நல்லா க்யூட்டாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணி வந்து ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அவுட்புட் என்னென்னா அவர் சொன்ன டைம்லேயே வந்து பக்காவாக முடிச்சு கொடுத்தோம். அவர் சொன்னது உண்மை தான். மற்ற எல்லா இடத்த விட எங்ககிட்ட ரேட் அதிகம் தான். காரணம் வந்து நாங்கள் குவாலிட்டியாக செய்கிறோம். அதனால் வந்து மற்றவங்களோட எங்களால் போட்டி விலைக்கு உங்களுக்கு ரூஃபிங் வந்து கொடுக்க முடியல. ஆனால் குவாலிட்டியும் அந்த டைமிங்லேயும் அந்த ஃபினிஷிங்லேயும் அந்த ஒழுக்கத்துலேயும் கரெக்டாக வந்து எங்களால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக வேலை செஞ்சு தர முடியும். இந்த ஒர்க்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஊர்லையும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும் இந்த உங்கள் இடத்துக்கு வந்து ரூஃபிங் வந்து அமைச்சு கொடுத்துருவோம். நீங்கள் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும், இது கான்கிரீட்டுக்கு ஒப்பிட அதுக்கு காசு எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. கான்கிரீட்டை விட இது அதிக செலவாக இருந்தாலுமே கான்கிரீட் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதுக்கு காசு ஒப்பீடு பண்ணக்கூடாது. எனக்கு வித்தியாசமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரூஃபிங் வந்து பண்ணிக்கலாம். இந்த ரூஃபிங் உங்கள் சைடில் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்கள் சைடில் சிவில் ஒர்க்கு பெயிண்ட் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கணும். மற்ற எல்லா ஒர்க்கும் நாங்கள் பண்ணிக்குவோம். மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போது எந்த இடத்துக்கு இருந்தாலும் வந்து வேலை செஞ்சுக்கிறோம். இதை பல டைப் ஆஃப் கேரளா மாடல் ரூஃபிங் வந்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ரூஃபிங் போகணும் அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.